எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏஜென்டிக் ஏஐ பற்றி ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். நான் ஸ்ரீராம் ஒரு கம்பெனியில் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறேன். என் வேலை வந்து மாதம் மாதம் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு இன்வாய்ஸ் அனுப்புறது, பேமெண்ட் வருதுன்னு வெரிஃபை பண்ணுறது, பேமெண்ட் வந்த பிறகு அதை நோட் பண்ணிக்கிறது, இன்வாய்ஸில் ஏதாவது கொரி இருந்தால் சால்வ் பண்ணுறது. இதுதான் என் வேலையே. ஓகே, மாதம் பூரா எனக்கு வேலை இருக்கும். மாதம் கடைசியில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா இன்வாய்ஸ்லாம் அனுப்பணும் அப்படின்றதுனால. ஸோ இதுக்கோசம் ஒரு ஏஜென்டிக் ஏஐயில் ஒரு ஏஐ ஏஜென்ட் எழுதலான்னு சொல்லி கம்பெனியில் எழுதி அந்த இன்வாய்ஸ் ப்ராசஸை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீராம் நீங்கள் தான் இந்த ஏஜென்டிக் ஏஐயோட இந்த ஏஜென்ட்டோட விஷயங்கள்லாம் அப்ரூவ் பண்ண ஒர்க் ஃப்ளோ. அதாவது ஒரு வாட்டி புதுசாக இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கா செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுறது, ஏதாவது கொரி வந்தால் கரெக்டாக ஏஜென்ட் ஆன்சர் பண்ணுதான்னு பார்க்குறது, இந்த சூப்பர்விஷன் வேலையை நீங்கள் பண்ணணுன்றாங்க. நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏஜென்ட்டும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு, ஸ்ரீராம் நீங்கள் இந்த வேலையில் ஏஜென்ட்டே பார்த்துக்கும், நீங்கள் இனிமேல் ஒன்று மேலே போங்க, இல்லைன்னா வேலையை விட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுது. என்ன நடக்குதுன்னா, ஒரு ஏஜென்ட் எழுதி இந்த வேலைக்கு போடும்போது அந்த ஏஜென்ட் வந்து செமி அட்டானமஸாக வேலை பார்க்குது. செமி அட்டானமஸ்னால் நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷன் தான் சொன்னேன், ஒர்க் ஃப்ளோ அப்ரூவல்னு. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு அடி நான் ஒரு கரெக்ட் பண்ணும்போதோ அப்ரூவ் பண்ணும்போதோ ரைட் ராங் பார்த்து 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 அது நாலேஜ் கற்றுக்கிட்டே வருது. ஓகேங்களா? அப்படி கற்றுக்கும் போது ஒரு ஸ்டேஜில் 100% பர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு அந்த ஏஜென்ட் வந்து முன்னுக்கு வந்துடுது. அப்போ ஹியூமனோட இன்டர்வென்ஷன் தேவையில்லை. இதுக்கு பேர் டெக்னிக்கலாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஏஐயில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா ஒவ்வொரு சரிக்கும் ஒரு ஒரு அதுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கும். தப்புக்கு வந்து அந்த ரிவார்ட் கிடைக்காது. ஸோ இந்த வழியில் போனால் நமக்கு ரிவார்ட் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு அது வந்து ஷூராக தெரிஞ்சனால சரியான வழிக்கு வரும். இப்படி தான் கற்றுக்கும் ஏஜென்ட். இப்படி தான் இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஏஜென்ட்டுக்கு வந்தால் கூட நீங்கள் வந்து ஏஜென்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஏஜென்ட் வில் லேர்ன், நல்லா கற்றுக்கும். அப்புறம் நமக்கு வேலை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபைனான்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபைனான்ஸ்லேயே வேறு எந்த மாதிரி க்ரோத் வந்திருக்கு, எந்த மாதிரி நாலேஜ் இருந்தால் நம்மளால் சர்வே பண்ணின்னு பார்த்து நம்ம வந்து தொடர்ந்து படித்து நம்ம முன்னுக்கு வந்தால் ஒழிய இதுக்கு வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஏஜென்ட் நம்ம வேலையை எடுத்துக்குவோம். நன்றி.